ஸோ நமக்கு உடல்ல எங்கெல்லாம் பிளாக் கலர்ல பேச்சஸ் தெரியுதோ இல்ல ட்ரை ஸ்கின்னா ஃபீல் பண்றோம் அப்படின்னாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ்ல நல்லா காலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour 45 minutesக்கு அப்புறம் குளிச்சிருங்க. ஸோ இப்படி டெய்லி ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போதே ஒரு 1 weekல பாத்தீங்கன்னா நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். பாக்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க, யாருக்கும் நீங்க சொல்லாம ட்ரை பண்ணி பாருங்களேன், ஃபேஸ்ல நல்லா டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு கண்டிப்பா கேட்பாங்க. சோ இது ஆக்னே இருக்கிறவங்க, இந்த பிம்பிள்ஸ் இருக்கவங்க கூட இதை யூஸ் பண்ணலாமா? டெஃபினெட்லி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்ல நார்மலா எனக்கு ஒரு க்ளோ வரணும், அடிக்கடி நான் பார்லர் போயிட்டு இருக்கேன், பார்லர் இல்லாம வீட்லயே சிம்பிளா நான் இதை பண்ணணும்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். சந்தன பவுடர், பியூரா சந்தன பவுடர் இருந்தா ஒரு 50 grams வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ 50 grams போதும். இதுவே ஒரு 2-3 monthsக்கு நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 50 grams சந்தன பவுடர் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்ற பவுடர், இது 100 grams நமக்கு வேணும். மஞ்சிஸ்டா அப்படின்னு சொல்றது நிறைய மெடிசன்ஸ்ல சித்தால நம்ம சேர்ப்போம், ஆயில்ல சேர்ப்போம், ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு சேர்ப்போம், குங்குமாதி தைலத்திலயும் இதை சேர்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா இருக்கணும்னா அந்த மஞ்சிஸ்டா ஹெர்ப் வந்து நமக்கு தேவைப்படுது. ஒரு 100 grams நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதனுடைய கஸ்தூரி மஞ்சள் 100 grams. இன்னொரு முக்கியமான ஒரு ஹெர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவாரம் பூவோட பொடி. ஆவாரம் பூ அப்படின்னு சொல்றது நார்மலா ஸ்கின்னுக்கு மட்டும் இல்ல, எல்லா ப்ராப்ளம்க்குமே, நமக்கு வந்து சுகர் இருந்தாலும் சரி, வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு, இல்ல எக்ஸிமா இருக்கு, A to Z, அதுவும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைனா இந்த ஆவாரம் பூ. ஸோ இந்த பொடி ஒரு 100 grams. ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு டெய்லி ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். கொஞ்சம் தயிர்ல மிக்ஸ் பண்ணி போடலாம், இல்ல இது கூட ஒரு 2-3 drops நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல போட்டுக்கலாம். எவ்ரிடே மார்னிங், டெய்லி மார்னிங் உங்களுக்கு டைம் இருந்தா 1 hour கூட இது ஃபேஸ்ல அப்படியே இருக்கலாம்.